பள்ளிக்கு செல்லும் காகங்கள். ஒரு அழகான காலை பொழுதுல ஒரு காட்டுல வாழ்ந்த குழந்தைங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்தை நோக்கி போனாங்க. ஆனா குழந்தை அப்பு மட்டும் போகல. ஒரு மரத்தோட அடியில பேக வச்சுட்டு உட்கார்ந்துச்சு. எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. தினம் தினம் என்ன காலையிலேயே எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு போன்னு விரட்டி அடிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு அப்பு நதிக்கரை பக்கத்துல போய் பட்டாம்பூச்சி விளையாடிக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் விளையாடின களைப்புல நதிக்கரை பக்கத்துல இருந்த மரத்தடி வாரத்துல படுத்து தூங்கிட்டான். அந்த நேரத்துல நான்சிக்காகவும் தண்ணி எடுக்க நதிக்கரை பக்கம் வந்துச்சு. நதிக்கரை பக்கத்துல தன் பையனை பார்த்துச்சு. அப்போ காகம் ரொம்ப கோவப்பட்டுச்சு. ஏ அப்பு, ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நதிக்கரையில தான் நாள் முழுக்க விளையாடிட்டு இருக்கியா? அம்மா அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் ஸ்கூலுக்கு போகல. தினமும் ஸ்கூலுக்கு போயிடுவேமா. உன்னை இப்படியே விட்டா நீ சரிப்பட்டு வர மாட்ட. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்சிக்காக அழகி குருவியோட வீட்டுக்கு கூட்டின்னு போச்சு. என் பையன் அப்பு என்ன மாதிரி படிக்காம போயிடுவானு எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்ணாலும் இவனுக்கு படிப்பு வரவே மாட்டேங்குது அழகி. நான்சி அக்கா கவலைப்படாதீங்க, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். அப்பு ஒரு நாள் நல்லா படிப்பான். நீ உன் குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி கொஞ்ச நேரம் அப்புவுக்கு சொல்லி கொடு அழகி. நான்சி அக்கா, நான் தினமும் 1 மணி நேரம் மட்டும்தான் சொல்லி கொடுக்குறேன். மீதி நேரத்துல எனக்கான வேலைக்கு எனக்கு சரியா இருக்கு. அம்மா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. அப்பு நம்ம வீட்டுல வந்து படிக்கட்டும், நான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன். அம்மா, நானும் அக்கா கூட சேர்ந்து அப்பு அண்ணாவுக்கு மிக எளிமையா பாடங்களை கத்து கொடுக்குறோம். சரி பசங்களா, உன் விருப்பப்படியே செய்யறேன். அப்பு நம்ம வீட்டுல வந்து படிக்கட்டும். அழகி குருவி, இவன் எப்படியாச்சும் எல்லா பாடத்திலையும் பாஸ் பண்ண வச்சிரு. அதுவே எனக்கு போதும். சரி நான்சி அக்கா, என்னால முடிஞ்ச அளவு முயற்சி செய்யறேன். நீங்க ராத்திரி 7 மணிக்கு என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. சரி அழகி குருவி, நான் இன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்சிக்காக தன்னோட பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு போச்சு. எங்க போயிருந்தீங்க? உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? கிளியோட வீட்டுல இருந்து நான் எவ்வளவு திராட்சை பழம் திருடிட்டு வந்தேன் தெரியுமா? கூட நிறைய திராட்சை பழங்களை திருடிட்டு வந்திருக்கேன். மதி, இந்த திருட்டு புத்தி உங்களை விட்டு என்னைக்கு தான் போகும்னு தெரியல. ஒழுங்கா உணவை தேடி எடுத்துட்டு வாங்கன்னு உங்களுக்கு எத்தனை நாள் சொல்றது நானு. அம்மா, அப்பாவை பாத்தீங்களா? தினம் தினம் எவ்வளவு தானியங்கள் விதவிதமான உணவுகளையும் கொண்டு வராரு. நானும் அதே மாதிரி திருடுறேன். இதுக்கு எதுக்குமா தேவையில்லாம படிக்க வைக்கணும்? டேய் அப்பு, வாயை மூடு. ஒழுங்கா ராத்திரி அழகி ஆண்டியோட வீட்டுக்கு போயிட்டு படி. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. அப்புக்காக தன்னோட பேகை எடுத்துக்கிட்டு அழகி குருவியோட வீட்டுக்கு பறந்து போனான். டேய் மகனே, இந்த ராத்திரி எங்கடா போய்கிட்டு இருக்க? அப்பா, வேற எங்க, அழகி ஆண்டி வீட்டுக்கு தான் போறேன்பா. அம்மா என்ன வீட்லயே இருக்க விடல. அழகி ஆண்டி வீட்டுக்கு போய் படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்கப்பா. இந்த நான்சிக்கு அறிவே இல்ல. உனக்கு நான் திருடுறது எப்படின்னு கத்து கொடுக்கறேன். அப்பா, அத மட்டும் எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. நான் நிறைய திருடி இனிமே ஸ்கூலுக்கு போகாத மாதிரி அம்மாவை சம்மதிக்க வச்சிடுறேன்ப்பா. சரிடா மகனே, முதல்ல அழகி குருவியோட வீட்டுல இருந்தே ஆரம்பிப்போம். அந்த குருவி தானியத்தை எங்க எங்கெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாத்துட்டு வாப்பா. சரிப்பா, நான் நிச்சயம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புக்காக ரொம்பவும் சந்தோஷமா அழகி குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சரி பசங்களா, நம்ம இன்னைக்கு குளிர்காலத்துல நம்ம வீட்டை எப்படி வெது வெதுப்பா வச்சிருக்கிறதுன்னு கத்துக்க போறோம். முதல்ல காஞ்ச விறகுகளை நம்ம கூட்ட நிரப்பணும். அப்புறம் பருத்தி பஞ்சுகளை எடுக்கணும். அழகி ஆண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க எனக்கு கொஞ்சம் தானியம் தருவீங்களா? அப்பு, இப்பதானே நம்ம படிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள பசிக்குதுன்னு சொல்றியே? ஆமா அழகி ஆண்டி, உங்க வீட்டுக்கு வர அவசரத்துல நான் சாப்பிடவே மறந்துட்டேன். சரி இரு, நான் கொஞ்சம் தானியங்களை தரேன் அப்படின்னு சொன்ன அழகி தான் சேமிச்சு வச்சிருந்த தானிய பானையை திறந்து அதிலிருந்து கொஞ்சம் தானியத்தை எடுத்து இதை குழந்தை அப்புக்கு கொஞ்சம் கொடுத்துச்சு. அதை அந்த தானிய பானையை குழந்தை அப்பு ரொம்ப உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருந்தான். பிறகு தானியங்களை சாப்பிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சாங்க. அழகி குருவி தானியத்தை எங்க வச்சிருக்குன்னு பாத்தியா அப்பு?
அந்த குருவியோட வீட்டுல பானையில நிறைய தானியம் இருக்குப்பா. சரிடா, நாளைக்கும் இதே மாதிரி நீ போய் யாரும் பார்க்காத நேரம் பார்த்து தானியங்களை திருடிட்டு வாப்பா. சரிப்பா, நான் கண்டிப்பா திருடிட்டு வரேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அம்மா கிட்ட இத பத்தி சொல்லாத. அப்படின்னு பேசிக்கிட்ட 2 காகங்களும் தங்களோட வீட்டுக்கு போனாங்க. அழகி ஆண்டியோட வீட்டுல படிக்க போனியே, நீ என்ன கத்துக்கிட்ட? அம்மா, அழகி ஆண்டி குளிர்காலத்தை பத்தி ஏதேதோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. நான் எப்படா சாப்பாடு தருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். சரி சரி, உனக்கு எப்பவுமே சாப்பாடு தான் அப்படின்னு பேசிக்கிட்ட காக குடும்பங்கள் தங்களோட சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிந்தது. அப்புக்காகவும் வழக்கம் போல அன்னைக்கு ராத்திரியும் அழகியோட வீட்டுக்கு படிக்க போனாங்க. குழந்தைங்க எல்லாரும் ஆர்வமா அன்னைக்கான படத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அழகி குருவியும் தன்னோட குழந்தைங்களுக்கு உணவு செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட அப்புக்காகவும் மெதுவா தானிய பானைக்கு திறந்து அதிலிருந்து 2 சோளத்தை வெளியே எடுத்தான். அப்புக்காகவும் சோளத்தை திருடுனதை பார்த்த சாரா அம்மா கிட்ட, அம்மா இங்க பாருங்க, நம்ம அப்பு வீட்ல இருந்து சோளத்தை திருடுறான். பயந்து போன அப்புக்காகவும் ரொம்ப நடுநடுங்கி நின்னான். பயத்துல அப்பு சூசு போயிட்டான். அப்பு, நீ இனிமே இங்க படிக்க வர வேண்டாம். உன்னால என் குழந்தைகளோட படிப்பு கெட்டு போகுது. நீ உன் புத்தக பையை எடுத்துக்கிட்டு நீ இங்கிருந்து போயிடு. உடனே அப்புக்காகவும் பேகை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனான். என்ன அப்பு, இப்பதான் அழகியோட வீட்டுக்கு போன, அதுக்குள்ள படிச்சு முடிச்சிட்டியா? அம்மா, அந்த அழகி ஆண்டி நீ இனிமே வீட்டுக்கு படிக்க வராதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால அவங்க குழந்தைகளோட படிப்பு கெட்டு போகுதாம். அதனாலதான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அந்த அழகி குருவிக்கு நீ நல்லா படிச்சிருவேன்னு பொறாமையா இருக்கும். நான் உன்னை புறா மாமாவோட வீட்டுல உன்னை சேர்த்து விடுறேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நான்சிக்காகவும் புறாவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. டேய் மகனே, என்னாச்சு? என்னடா மாட்டிக்கிட்டிய நீ? ஆமாப்பா, அதனாலதான் அழகி ஆண்டி என்ன படிக்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உனக்கு இன்னும் அனுபவம் வேணும் அப்பு. யாரும் பார்க்காத நேரம் தான் பொருளை எடுக்கணும். அது மட்டும் இல்ல, அங்க சின்ன சத்தம் கூட வரக்கூடாது, சரியா? புரியுதுப்பா, நான் இனிமே அப்படியே செய்யறேன். புறா அண்ணே, அப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறான். எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்க தெரியாது. நீங்க தினமும் 1 மணி நேரம் அப்புவுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறீங்களா? படிப்பு கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நாளையிலிருந்து வர சொல்லு, அவனை நான் சொல்லி கொடுக்குறேன் அவனுக்கு. அப்படியே மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சப்ப அப்புக்காகவும் படிக்க புறா வீட்டுக்கு பறந்து போனான். புறா அப்புக்காகத்துக்கு படிக்கிறதுக்கான பாடத்தை சொல்லி கொடுத்துச்சு. தன்னோட வீட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயம் பயன்படுத்திக்கிட்ட காகம் புறாவோட வீட்டுல இருந்த தானியங்களை திருடி சாப்பிட்டுச்சு. இப்படியே சில தினங்கள் போச்சு. ஒரு நாள் அப்பு காகத்தோட ஸ்கூல்ல பரீட்சை முடிஞ்சு எல்லாருக்கும் ரிசல்ட்டை சொன்னாங்க. அழகியோட குழந்தைங்க முதல் மதிப்பெண் எடுத்து அந்த ஸ்கூல்லையே ரொம்பவும் பாராட்ட பெற்றாங்க. ஆனா அப்புக்காகவும் எல்லா பாடத்திலையும் ஃபெயில் ஆயிட்டான். இத பார்த்து நான்சிக்காகவும் ரொம்பவும் ஏமாந்து போயிடுச்சு. டேய் அப்பு, நீ புறா மாமாவோட வீட்டுக்கு படிக்கிறதுக்கு போனேன்னு தானே சொன்ன, ஆனா அப்புறம் எப்படிடா எல்லா பாடத்திலையும் ஃபெயில் ஆயிட்ட? அதுதான் எனக்கும் புரியல. என்ன வேணும்னே அந்த டீச்சர் ஃபெயில் பண்ணிட்டாங்கம்மா. இல்ல, உன்னை நான் நம்பவே மாட்டேன். எனக்கு தெரியாம ஏதோ நீ திருட்டுத்தனம் செய்யற அப்படின்னு சொல்லிக்கிட்ட நான்சிக்காகம் தன் பையனை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல 4-5 பறவைகள் ஒரு பறவையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல போய் பார்த்தா அது மதிக்காகும். ஏன்பா நீங்க இவ்ளோ பேர் உங்களை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க? அப்படி நீங்க என்ன செஞ்சீங்க? டேய் மகனே, பல நாள் திருட ஒரு நாள் பிடிபடுவான்னு சொல்லுவாங்கடா. இது வரைக்கும் நான் திருடி பிடிபட்டதே இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லார்கிட்டயும் நான் அடி வாங்குறேன். எல்லாரும் என்ன திருடன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. திருடி சாப்பிடுறத விட உழைச்சு சாப்பிட்டாதான் ரொம்ப கௌரவம்னு புரியுதுடா மகனே. அப்படின்னு மதிக்காகம் சொன்னதும் அப்புக்காகவும் தன் தப்ப உணர ஆரம்பிச்சது. அழகியோட குழந்தைக்கு கிடைச்ச பாராட்டையும் அப்பாவுக்கு விழுந்த அடியையும் நினைச்சது. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. இப்பதான் நான் படிப்போட அருமை எனக்கு புரியுது. நான் இனிமே எந்த திருட்டையும் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நல்லா படிப்பேன்.
நீ சொல்றத கேட்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீயும் திருந்திட்ட, உன் அப்பாவும் திருந்திட்டாங்க. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான்சி குடும்பங்கள் ரொம்பவும் சந்தோஷமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க.